இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே தயிர் வடை செய்கிறது எப்படி. அதுக்கு நான் 1 கப் உளுந்துக்கு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மிக்சிலையும் நீங்கள் உளுந்து வடைக்கு மாவு அரைக்கலாம், ஆனால் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பஃபியாக வரும். இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி நீங்கள் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வடை மாவு ரெடியாக இருக்குது. நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா முக்கிட்டு கை முக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் வடை நல்ல ஷேப்பாக வரும். இதுக்கு வடை ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மீடியமாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துடலாம். அடுத்து நம்ம இந்த வடைக்கு தேவையான தயிரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து எடுத்த வடையை வார்ம் வாட்டரில் ஒரு 2 நிமிஷம் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடை ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிரில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தயிரை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தேன், பட் நான் இதில் காட்டல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தயிர் வடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வார்ம் வாட்டரில் போட்ட வடையை இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சி எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் தயிரை ஊற்றி கார்னிஷ் பண்ணிடலாம். தேவையான அளவு தயிரை இதுக்கு மேலே நல்லா ஊற்றிக்கோங்க. அடுத்து மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரா பூந்தி சேர்த்துக்கலாம். காரா பூந்தி இதுக்காக நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வடை போடும்போது கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து அதோட மிளகா பொடியும் உப்பும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கார்னிஷ்க்கு மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு கார்னிஷ்க்கு வேணும்னா சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதோ டேஸ்டான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு.